5 வருட ஆட்சியில் 50க்கும் மேற்பட்ட லாக்கப் கோயில் காவலாளி அஜித் சித்திரவதை செஞ்சு அவங்கள கொலை பண்ணார். அண்ணன் ஆம்ஸ்டாங் பொது ஜனங்கள் மத்தியில் மிக பயங்கரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை. ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் அதற்கு கண்டிப்பாக எதிர் விமர்சனங்கள் இருக்கும், எதிர்கட்சிக்காரங்க விமர்சிப்பாங்க. அப்போ அவர்களுடைய மரணங்கள் மட்டும் மர்மமாக இருந்தால் அதற்கு காரணம் மது பழக்கத்தால இளைஞர் சமுதாயம் அழிஞ்சு சீரழிஞ்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு எப்படி வந்தாங்க? எல்லாமே ஊழல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இதன் மூலமாக வருகிற பணத்தை தான் அவர்கள் சேர்த்து, அது இங்கே மட்டும் கிடையாது, எல்லாம் வெளிநாடுகளில் கோடி கோடியாக கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்காங்க. 300 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தினவர்கள் இங்கே திமுகவுடைய நிர்வாகிகள், டிஎம்கே குடும்பம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து ஜெயிலில். கட்சியினர் வேட்பாளர் வந்து டெபாசிட் வாங்குவாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்குள் போச்சுன்னா இப்போ பேசக்கூடிய அரசியல் விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அது ஏதாவது இருக்குதா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தக்சன் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நடந்து முடிந்த தேர்தல் பற்றியும், தேர்தலில் பல பேர் பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க, பல தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றியில தான் இப்போ நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக மேலே தான் உங்களுடைய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறது வச்சும், அண்டு இப்போது அதிகப்படியான குற்றங்கள் வந்து காவல்துறையினரால் லாக்அப் டெத் வந்து அதிகமாக இருக்குதுன்னெலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய போன வீடியோவிலலாம் பார்த்துருந்தோம் நாங்கள். ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு அங்கங்கே இதுவாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டாலும் அது உடனடியாக வந்து காவல்துறையினர் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அண்ட் அதுக்கான தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. லாக்அப் டெத்தும் வந்து கம்மியாகி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து பார்க்க முடியுது. அப்புறமா ஏன் இந்த குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? சென்ற ஆட்சியில், அதாவது 5 வருட ஆட்சியில் 50க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் இதே மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து இப்பயும் நடந்தது. இப்போ அண்மையில் சமீபத்தில் வந்து 2026 அந்த கோயில் காவலாளி அஜித் ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டு, எப்படி சாத்தான்குளத்தில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்டார்கள். கோயிலுக்கு வெளியே வந்து சித்திரவதை செஞ்சு அவங்கள கொலை பண்ணாங்க. ஸோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு பட்ட பகலில் பொது ஜனங்கள் மத்தியில் மிக பயங்கரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதுவரையிலும் யார் இதற்கு மூளையாக செயல்பட்டார்கள் இதை வந்து கண்டுபிடிக்கல. யார் படுகொலை செஞ்சாங்க, அந்த கூலிப்படையினர், அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஒரு சிலர் வந்து சரணடைஞ்சாங்க. ஆனால் நான் கேட்குறது, இதில் மூளையாக ஒருத்தங்க செயல்பட்டுருப்பாங்கல்ல, மூல காரணம். எஸ், அவருடைய தலைக்கு வந்து பல கோடி ரூபாய் விலை பேசப்பட்டு யார் இதை வந்து செய்ய தூண்டியது, இதுவரையிலும் அது வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய அந்த கடைசி காலங்களில் அவர் பேசுகிற மேடைகள் பூரா திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசி வந்தார். ஆளுங்கட்சியான திமுகவை வந்து வெகுவாக விமர்சித்து பேசினார். அதே ஆளுங்கட்சி ஆட்சியில் தான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் அது வந்து யார் செஞ்சாங்க, யாரை தூண்டி விட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது ஒரு மர்மம் தானே. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ அவருடைய மனைவி கணவனுடைய படுகொலைக்கு வந்து நீதி வேண்டும் சொல்லி இன்னைக்கு வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங், அவங்களுக்குமே நிறைய த்ரெட் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க நிறைய மிரட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி வந்து தன்னுடைய கணவனுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதற்காக அதற்கு எதிரணியான அதிமுக கட்சியில் இன்று வேட்பாளராக களமாடுகிறார். கரெக்டுங்களா? அப்போது இன்னைக்கு நானும் வந்து திமுக கட்சியை விமர்சிக்கிறேன், நிறைய கட்சிகளை விமர்சிக்கிறேன். அப்போ எனக்கு நாளைக்கு இந்த நிலைமை வருமா? அப்போ என்னுடைய மனைவியும் குழந்தை இது போல சென்று வீதியாக போன்று என் கணவனுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டுமா? இதே போல ஒரு சூழல் வருமா? இது ஒரு அவல நிலை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் வந்துட்டு அவங்கள எதிர்த்து பேசுனதுனால தான் அவருக்கு இந்த நிலைமை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கும் வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நேரடியாகவே அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி லாக் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நான் என்னையே போன்ற அரசியல்வாதிகள்
அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் அதற்கு கண்டிப்பாக எதிர் விமர்சனங்கள் இருக்கும், எதிர்கட்சிக்காரங்க விமர்சிப்பாங்க. அப்போ அவர்களுடைய மரணங்கள் மட்டும் மர்மமாக இருந்தால் அதற்கு காரணம் என்ன? இப்போ சமீபத்தில் வந்து பெரம்பூர் எலெக்ஷன், சேகர் பாபு மினிஸ்டர் பகிரங்கமாக எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எச்சரிக்கை விடுறாரு. ஓகே, ஸோ இப்போ நடக்கக்கூடிய அப்போது நிறைய பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம், அவங்களுடைய ரவுடிசம் அப்படின்றது தான் வந்து எடுத்துக்கலாமா? இல்லை, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட்சியினுடைய பேரே மகாத்மா காந்தி அப்படின்றதுனால அவருடைய கொள்கையை கொண்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி கோட்பாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுவிலக்கு வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடியது, அது நீங்களும் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அது வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் மற்ற பக்கத்து மாநிலங்கள் கேரளா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து மது இல்லையா? அங்கெல்லாம் வந்து தப்பு அந்த அளவுக்கு நடக்கலையா? இங்கே இருக்கிறதுனால தான் நான் மது வேணும் அப்படின்னு சொல்லலை, மது விலக்கு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் மற்ற மாநிலங்களையும் தானே இருக்குது, தமிழ்நாட்டை மட்டுமே நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத மற்ற கட்சியினர் அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மகாத்மா காந்தி அப்படின்ற அந்த கோட்பாடுக்காக விமர்சனம் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக? இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவிலே தான் 2 வாலிபர்கள் அச்சு அனந்துங்கிற பேரில் 2 பசங்க குடிபோதையில் வந்து மதுபான கடையில் வந்து தகராறு ஏற்பட்டது இவங்களுக்குள்ள. திடீர்னு வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து அதை தடுத்துருக்கிறார், சண்டை போடாதீங்க அப்படின்னு. இந்த போதை தலைக்கு ஏறின உடனே அவங்க என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவரை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க. இது எதனால் நடக்குது? மது எனும் மாய அரக்கனால் நடக்கிற ஒரு விபரீதம். அப்போது அண்டை மாநிலங்களிலும் இந்த மதுவால் மது பழக்கத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பிற கட்சிகள் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலையும் இந்த மது பழக்கத்தால இளைஞர் சமுதாயம் அழிஞ்சு சீரழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நமக்கு எதுக்கு அது ஏன் வேணும்? அதை படிப்படியாக குறையுங்க. அதுவும் நான் முன்வைக்கிற வாதம் வந்து, அந்த ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை வந்து மதுவாலைகளை திறந்து வைத்து அதை உற்பத்தி செய்து அதை விநியோகம் செய்து பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவிற்கான மிகப்பெரிய குற்றம். இதை தான் நான் சொல்கிறேன், இதை தான் நாங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் பொதுவாகவே வந்து திமுக அப்படின்ற கட்சி ஒரு பெரிய கட்சி, பல ஆண்டுகளாக அதுக்காக அவங்க உழைச்சாங்க, அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் அதிகமாக இருந்தது. ஸோ உழைச்சாங்க, முன்னேறினாங்க, இப்போ வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வைத்தறிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குதோ, அவங்கள வந்து நீங்கள் பேசுகிற விதத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியுது. நான் எல்லாம் அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனம் பண்ணுற ஒரு சிறிய கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் தான். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு எப்படி வந்தார்கள்? திருட்டு ட்ரெயில்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மக்கள் இல்லை, தழுவிய அளவில் வாழ்கிற எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும் திருட்டு ரயில் ஏறி கலைஞர் வந்து சென்னைக்கு வந்தார் என்று. இன்று கலைஞருடைய குடும்பம் உலக முதலாளிகள் பட்டியலில், உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் வகிக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை அவர்கள் தன் வசப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எங்கே கொள்ளையடிச்சாங்க, டெண்டர் கமிஷன் எல்லாமே ஊழல் தான். ஊழல் பணம் இல்லாமல் எப்படி இவங்க பெரிய அளவில் வந்தாங்க? யாருமே வந்து பெரிய ஒரு பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கிறவங்க, ஒரு பெரிய பின்புலத்தில் இருந்து வர்றவங்க திருட்டு ரயில் ஏறி வரமாட்டாங்கல்ல. இது நீங்கள் இப்போ சொல்ல வருவீங்க அடுத்து, அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கும், சரவணாஸ்வர அண்ணாச்சி மாதிரி, அதனால் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஒரு பெரிய ஃபேமிலியில் இருந்து வரவங்க ஏன் கள்ள ட்ரெயின் ஏறி இங்கே வரணும்? ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து வியக்கத்தக்க அளவில் ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து ஒரு பெரிய கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். அது எப்படி? அதுதான் இன்னைக்கு பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் நம்ம ஒவ்வொரு எத்தனை ஸ்பெக்டம்லேருந்து எத்தனை ஊழல்கள், எல்லாமே ஊழல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இதன் மூலமாக வருகிற பணத்தை தான் அவர்கள் சேர்த்து, அது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவில் எல்லாம் வெளிநாடுகளில் கோடி கோடியாக கருப்பு பணம் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. வச்சு தான் அவங்க வந்து இன்னைக்கு முன்னேறுறாங்க. வாயளவில் மட்டும்தானே சொல்ல முடியுது, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எவிடன்ஸாக எதுவுமே எடுத்து வச்சு சொல்கிறதுக்கு
ஸ்பெக்ட்ரம் ஊழல், மாநகராட்சியில ஊழல், எல்லாமே வந்து ஆளுங்கட்சி அவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. எல்லா அமைச்சர்கள் மேல, எத்தனையோ அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள், எல்லாமே அது சும்மாவா ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க? ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக யாராலையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியலைன்றதும் ஒரு பக்கம் இழுவையில் நின்றுட்டு இல்ல, ஸ்பெக்ட்ரம் அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் சொல்கிறேன். மற்றது நிறைய எல்லாமே வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்போ அதை எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. எப்படி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை துப்பு துலங்க முடியாமல் அவங்க தடுத்து வைக்கிறாங்களோ, அது போல ஊழல்களையும் அவங்க புரிஞ்ச ஊழல்கள் அவங்க ஒத்துக்குவாங்களா? இப்போ ஏன் அவங்க பயப்படுறாங்க? இப்போ ஏன் இந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது அடையணும், எப்படியாவது பிடிக்கணும், எதுக்கு பயப்படுறாங்க? அதாவது இந்த டிஎம்கே ஆட்சி இந்த முறை வரவில்லை என்றால் டிஎம்கே சார்ந்த அமைச்சர்கள், அந்த டிஎம்கே குடும்பம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து ஜெயிலுக்கு போயிடும். இது ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதைப்பொருள் அதிகமானது காரணமும் வந்து திமுக தான் அப்படின்ற விமர்சனமும் ஒரு பக்கம் வச்சிட்ருக்கிறீங்க, மற்றவங்களும் வைக்கிறாங்க. இந்த போதைப்பொருள் வந்து வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் தான் கடத்திட்டு வந்து இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வட மாநிலத்தவர்களை வந்து கைது பண்ணி அவங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறதையும் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னமும் ஏன் திமுகவே குற்றச்சாட்டுறதுக்கான காரணம்? உங்க கட்சி பதவி, அதாவது முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள், ஜாபர் சாதிக் 2000 கோடி, அவர் வந்து ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க. அப்போ ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருப்பவர்கள் 26 வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ரவுடி. எப்படி நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, நீங்கள் வந்து போதையில்லா தமிழகம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சி, எப்படி இது போன்ற ஒரு ஆட்களை மாவட்ட அளவிலான பதவிகள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? சர்ப்ராஸ் நவாஸ், ஜமாலுதீன், இவங்கெல்லாம் யாரு? 300 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தினவர்கள் உங்க திமுகவுடைய நிர்வாகிகள் தானே. 70 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தின உங்க திமுக நிர்வாகிகள் தானே. உங்க திமுக கட்சியிலே 3000 கோடிக்கான போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது பிடிப்பட்டது, வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அப்போ பிடிபடாதது எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப யார் போதைப் பொருள் இங்க கொண்டு வர்றீங்க தமிழகத்துல? ஏதோ ஒரு வடநாட்டுக்காரங்க பாவம் அப்பாவிங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதவங்களை எல்லாம் ஒரு குற்றத்தை சுமத்தி கஞ்சா கடத்தினா அது கடத்தினான்னு நீங்க பிடிச்சி ஒரு சாட்சிக்கு நிறுத்துவாங்கல்ல, அது மாதிரி அவங்களே வந்து குண்டம் வைக்கிறாங்க, அவங்களே எடுக்கவும் செய்யறாங்க அப்படின்னு. அப்படிதான் பிள்ளையும் கிள்ளி தொட்டில் ஆட்டுறாங்க தான் சொல்ல முடியும். அவங்களுடைய மூலமா தான் போதைப் பொருள் வருது. அதுக்கு முன்னாடி இல்லைங்களா தமிழகத்துல போதை? நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். போதையில்லா தமிழகம் அப்படின்னா உங்க கட்சிக்காரங்க ஏன் அதை செய்யறாங்க? அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நான் இப்போ ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய கட்சியில ஒரு மாவட்ட பிரதிநிதியா இருக்கிற ஒருத்தங்க, ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறவங்க சும்மா நீங்க பதவி கொடுத்துருவீங்களா? எத்தனை கோடி உங்க கட்சிக்கு செலவு பண்ணா, எத்தனை கோடி வாரி பணத்தை இறைச்சா நீங்க அந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருப்பீங்க. அப்போனா அவன் எடுத்துட்டு வந்த பணம் எங்க? போதைப் பொருளை வித்து சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து உங்க கட்சிக்கு செலவு பண்றான். அப்போ வந்து நீங்க அதுல பங்குதாரர் தானே. ஸோ திமுகவை வந்து எல்லா விதத்துலையும் அட்டாக் பண்றதுல ரொம்ப இதுவா இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவை மட்டும் நீங்க அட்டாக்கும் பண்ணல, திமுகன்ற ஒரு கட்சியை மட்டும் நீங்க அட்டாக் பண்ணலன்றதும் தெரியுது. ஏன்னா உங்களுடைய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை, காமராஜர் அவருடைய கொள்கையை கொண்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ காங்கிரஸ் உடைய கொள்கையும் ஒரு விதத்தில் உங்களுக்கு இருந்தாலும் அதே காங்கிரஸை நீங்கள் விமர்சனமும் பண்ணுறீங்க. அந்த காரணமும் எனக்கு ஏன் புரியல. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க, காங்கிரஸில் யார் வந்து அதிகப்படியாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சீட்டு தராங்க, அவங்க வந்து அந்த அளவுக்கு தான் பார்த்துக்கிறாங்க கட்சியை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கிற செல்வம் பெருந்தகை வந்து அவர் மேலே பல விமர்சனங்கள் வரும்போது அவரே வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் என்னுடைய பதவியை மாநில தலைவரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அரசியலுக்காக சொல்கிறதா இருந்தாலுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்லாம் இருக்கும்போது அப்போது ஓரளவுக்கு நல்ல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸில் இன்னமும்? அதாவது படித்த கள்ளன் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படிதான் சொல்ல தோணும். செல்வ பெருந்தகை அவர்கள் மாநில தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். நான் கட்சியில மாநில தலைவரா இருந்தப்பையும் நல்லவனா நடிச்சுட்டே இருக்கணும், பதவியை துறந்து வெளியே போறப்பையும் நான் நல்லவனாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நடக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அதுக்கு முன்பே உள்ள தேர்தலில் வந்து ஒரு 25 சீட்டு ஆளுங்கட்சியான திமுக கட்சி ஒதுக்கியது. இந்த முறை வந்து அதில் சற்று முன்னேற்றம், 28 சீட்டுகள் கொடுத்தார்கள். அது அந்த 3 சீட்டு எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து டிவிக்கே கூட ஓட்டிடக்கூடாது அப்படின்ற பயம்.
அது ஒரு இன்னொரு பக்கம் வச்சுக்குவோம். ஸோ 28 சீட்டு வாங்கி சாதிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், ஒரு சீட்டுக்கு வந்து 2 கோடி ரூபாய், 28 2 60 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டார். ஏன்னா நானே வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறப்போ, நான் பேர்களை குறிப்பிட விரும்பவில்லை, பேசுகிறப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் 10 கோடி கொடுத்தேன், 5 கோடி கொடுத்தேன், 20 கோடி கொடுத்தேன். நான் சொல்கிறது ஒரு மிக குறைந்த இலக்கம். 2 கோடி போட்டால் கூட 60 கோடி சம்பாதிச்சிட்டாரு. இப்போ வந்து நல்லவனா வெளியே திரும்பி போகிறதுக்கு குட் பை சொல்லிட்டு போகிறாரு. இப்படி தான் நான் சொல்ல முடியும். இதுவும் ஒரு விதமான ஒரு நடிப்பு. அதாவது அது அப்படி இல்லை, இது ஒரு விதமான அப்பட்டமான நடிப்பு. அதாவது நானே வந்து நான் நல்லவன்ப்பா, நீங்கள் யாரும் என்ன தவறாக கருதக்கூடாதுப்பா அப்படின்னு சம்பாதிச்சுட்டு வெளியே போகிறார். அதாவது கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் காலத்தோட இந்த தமிழ்நாடு சரி, இந்த தேசம் முழுவதும் உள்ள அந்த மகாத்மாக்களும் மறைந்து விட்டார்கள், கர்ம வீரர்களும் மறைந்து விட்டார்கள். அதன் பிறகுள்ள ஆட்சியெல்லாம் கார்பரேட் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் முன்வைக்கிற வாதம் வந்து அந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா அவர்களுடைய ஒரு மறுமலர்ச்சி மீண்டும் வந்து ஏற்படணும். அது போன்ற ஒரு அரசியல் அமைப்பும் அரசியல் ஆட்சியும் ஏற்படும். அதுதான் இந்த மண்ணிற்கு வந்து பயன் பயக்கும். அதுபோல இந்த இளைஞர் சமுதாயம் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பயன்பெறத்தக்க நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அணைத்திட்டங்கள், எவ்வளவு இதை சொல்ல முடியும். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஊழல் கொள்ளை. ஒரு டெண்டர் கொடுத்தா அதில் கோடி கோடியாக ஊழல் பண்ணுறாங்க. அந்த டெண்டர் யாருக்கு கொடுக்குறாங்க? இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டணும், டெண்டர் யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லாமே ஆளுங்கட்சியினருக்கு, டிஎம்கேனா டிஎம்கே காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போது நீ வந்து பணத்தை சம்பாதிச்சுக்கோ, நம்ம அரசியல் நடத்துவோம், நான் அரசியல் பண்ணுவோம், இப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போது நாடு வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து அதிகப்படியாக பாஜகவையோ இல்லைன்னா வந்து அதிமுகவையோ விமர்சனம் பண்ணி பார்க்கலையே. அதிகப்படியாக திமுக காங்கிரஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் அவங்கள பண்ணாமல் இருக்கிறீங்க? இல்லை, அதாவது பிஜேபியை வந்து, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கால் ஊன்றாது, இங்கே வந்து தாமரை வந்து மலராது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய திட்டங்களும் சட்டங்களும் அதெல்லாம் வேற. அதை வந்து நம்ம பெருசாக விமர்சனம் செய்கிற அளவுக்கு இல்லை. நம்ம கண்ணுக்கு எதிரே நடக்கிற நம்மளுடைய ஆட்சி, நம்மளுடைய அரசை வந்து முதலில் விமர்சித்தது அவங்கள பார்க்கணும். ஏன்னா இவங்களே சரியா இல்லையே. இப்போது மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. நீங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி இவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. இந்த 4 பேரும் திருடனுங்க தான். ஆனால் நீங்கள் அதிமுகவும் அதே போல் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்றவங்களுக்கு, அவங்களுக்கு பிடித்தமானவங்களுக்கு தான் டெண்டர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் குற்றங்களும் வந்து அவங்க சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நிலுவையிலே தான் இருக்குது. இன்னும் அந்த கேஸ்லாம் முடியாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க மேலேயும் நீங்கள் பெரிய விமர்சனம் வச்ச மாதிரி தெரியலையே. இல்ல, அவங்க இப்போ ஆட்சியில இல்ல. நான் தான் சொல்றேனே, ஒரே வரியில 2 பேரும் கூட்டு கலவானீங்க. இவங்க 2 பேருமே ஒரே இதுதான், ஒரு குட்டையில் ஊறுற மட்டைகள். அப்படி இல்ல, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க 50 வருடம் பண்ணாதான் நம்ம மேல வந்து ஒரு ஸ்பாட்லைட் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? 200% அப்படி கிடையாது. அப்படின்னா நான் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கலாம் இல்லையா? நான் ஏடிஎம்கேக்கு போய் ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து ஏடிஎம்கேல என் கட்சியை இணைச்சு அவங்களுக்காக நான் பேசியிருக்கலாமே. இல்லை பிஜேபியில் போய் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க, பிஜேபியில் போய் இணைஞ்சு சூப்பராக அங்கே ஒரு பதவி வாங்கி அங்கே வந்து களமாடி இருக்கலாமே. இப்போ தனியாக கடந்து சத்தம் போடணும் அவசியம் இல்லையே. அண்ட் ஊழல் சொல்லிட்டு இருந்தீங்க. ஊழல் வந்து இல்லாத ஒரு மாநிலமாக நல்ல அரசை வந்து நான் கண்டிப்பாக தருவேன்னு சொல்லிட்டு தாவேகா விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்ததில்லை. முக்கியமாக இப்போது ஆரம்பிக்கப்பட்டு 2 வருஷமான இந்த கட்சி இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் அவங்களுடைய தாக்கம் ஒரு பெரிய தாக்கமாகவே இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட வந்து பரபரப்பான ஒரு அரசியலை பேசுனதாக இருக்கட்டும், மக்கள் அனைவருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேசுகிற வச்சதுக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்றது. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா என்னதான் அவங்களுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னாலும் அதை வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் ஒரு பக்கம் ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு செயல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது உங்களுடைய கருத்து? இப்போது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அது வந்து சிறு குழந்தைகள், அந்த விசில் ஊதுகிற குழந்தைகளுக்கான கட்சியாக இப்போ இருக்குது. இதை வந்து பெரியவர்களுக்கான கட்சியாக விஜய் அவர்கள் மாற்றணும். இதை தான் நான் சொல்கிறேன். அதாவது 42 பேர் இறப்பிற்கு வந்து ஏன் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீங்கள் துக்கம் விசாரிக்கவில்லை, அனுதாபம் தெரிவிக்கவில்லை, அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சந்திக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில்
மாவட்ட வாரியாக நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏன் சுற்றுப்பயணம் செய்யவில்லை, நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? சின்ன சிறு குழந்தைகளை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடு, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுன்னு எல்லாரையும் இந்த சிறுவர்களை எல்லாம் ரொம்ப பேனிக்காக்கி அவங்க பெற்றோர்களை எல்லாம் வற்புறுத்த செஞ்சு அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி வாக்குகளை பெற நினைத்தது. அப்புறம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க நீங்கள் தவறியது. இவற்றை எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக இதுக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை ஒரு பெரியவங்களுக்கான கட்சியாக மாற்ற முடியும். ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருந்தாரு, அங்கே எங்களை நிற்கவே விடலை, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி போலீஸ் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மறுபடியும் கரூருக்குள்ளே அவர் உள்ளே போகிறதுக்காக அவருக்கு முதல்ல பெர்மிஷன் கிடைக்கல, அதனால தான் அவங்கள இங்கே வர வச்சோம் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் ஓகே, மறுபடியும் அங்கே போனோன்னா அவங்க பெர்மிஷனும் தரமாட்டுறாங்க, அதுக்கு நான் அவங்கள போய் பார்க்கவும் முடியாமல் இருக்குதுன்றதுக்காக அவங்கள இங்கே வர வச்சது ஒன்றும் தப்பு இல்லையே. குடும்பத்தினர் அவங்களே தான் வண்டி வச்சு என்னால் இது வர முடியல அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மாவட்ட வாரியாக அவரால் போக முடியாததுக்கும் நிறைய இடத்துல அவருக்கு அனுமதி கிடைக்கலன்றது சொல்கிறது கேட்டிருந்தோம். ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, எங்களால் காவல்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட சரி அவங்க சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இதெல்லாம் கரெக்டாக தானே தோணுது. ஏன்னா கரெக்டாக இந்த எலெக்ஷன் சமயத்தில் இதையும் ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட அவர் தவிர்த்துருக்கலாம். அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்ற போது அது நம்ம மறுபடியும் அதே எப்படி சொல்ல முடியும்? அதாவது விஜய் அவர்களுக்கு வந்த ஒரு கூட்டம் இது எதனால் வந்தது? அவர் ஒரு மிக சிறந்த நடிகர். இந்த நடிகர் என்பதனால் அவருக்கு வந்த ஃபேன் பேஜ், அவர்களை நம்பி ஏமாற போகிற ஒரு கூட்டம், அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்போது இவர் கேரவன்லேருந்து கீழே இறங்கலை, எந்த ஒரு விஷயத்துக்கும் கீழே இறங்கி வரலை. இப்போது ஒரு 42 பேர் மிக ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கிட்ட அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் ஓடுனார் அங்கே இருந்து? அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்தால், அவர் மக்களோடு மக்களாக களமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது விளம்பரத்தை அவர் விரும்புகிறார். எப்படி இந்த திமுககாரங்க விளம்பர அரசியல் பண்ணுறாங்களோ அதுபோல் அவர் விளம்பரத்தை விரும்புகிறார். ஏன் அவர் தன்னந்தனியாக நடுராத்திரி கார் எடுத்துகிட்டு அங்கே போக முடியாதா? கரூர் போயிட்டு சந்திக்க முடியாதா? எத்தனை பெரிய பெரிய ரஜினிகாந்த் அவர்கள் கூட தன்னந்தனியாக கார் ஓட்டி வெளியே போகிறாரு. அவர் யாராவது பிடிச்சிட்ருக்காங்களா? அவர் போனோம். அவர் உண்மையிலே அவருக்கு அனுதாபம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு நடந்தது, துயரம் நடந்தது, துன்பம் நடந்தது, அதுக்கு நான் நேரடியாக சென்று மக்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று அவர் கருதி இருந்தால், எண்ணி இருந்தால் அவர் நிச்சயமாக அவர் போயிருப்பார். அவரும் ஒரு விளம்பர அரசியல்வாதி தான். விளம்பரத்தை தாண்டி அவர் வர வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நடுராத்திரில போனாலும் சரி, எப்படி போனாலுமே ஒரு வீட்டுக்கு போகும்போதே அடுத்த வீட்டுக்கு அதுக்கான விஷயம் போயிடும், அவர் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் அதே போல பரபரப்பு தானே ஏற்படும். இல்லை, நான் சொல்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம். ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தா கூட அது இன்னைக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்திருக்குமே. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த விமர்சனத்தை நாங்கள் வச்சே தீருவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைங்களை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்றீங்க. ஆனால் இதே குழந்தைங்களை வச்சு திமுகவும் அவங்க விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க. இது போன எலெக்ஷனில் குழந்தைங்களே சொல்லியிருக்கிறாங்க விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது. அவருக்கு ஒரு நடிகராகவே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர், பிடிச்சவர் அப்படின்றது பசங்க மனசில் இது பண்ணிக்க. அதே போல் அரசியல் அப்படின்றது பேச ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அரசியல்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க, எப்படி என்றது புரியாமல் இருந்திருப்பாங்க. அவர் வந்திருக்கிறாருன்னு அதை பற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? இல்லை, அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு மாய வலையை விரிச்சிருக்கிறார், ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். பட் என்னதான் இருந்தாலுமே கூட உங்களுடைய கட்சியும் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதியில் தானே நீங்களும் நின்று இருக்கிறீங்க. உண்மையாலே உங்களுக்கு அவரை பார்க்கும்போது அந்த ஒரு இல்லை அப்படின்னு தோணிருந்தா நீங்கள் மற்ற இடத்துல கூட நின்று இருக்கலாம். பர்டிகுலராக பெரம்பூர் தொகுதியில் தான் உங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறீங்க. இஃப் இன் கேஸ் அது அவங்க விஜய் ஜெயிக்கலன்றதை தாண்டி உங்களுடைய கட்சியினர் ஜெயிக்கலன்றதை தாண்டி உங்கள் கட்சியினர் அவங்க வேட்பாளர் டெபாசிட் வாங்குவாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளே போச்சுன்னா, இஃப் இன் கேஸ் நீங்கள் விதமான ஒரு முடிவு வருது உங்கள் கட்சிக்கு அப்படின்னும் போது
இப்போ பேசக்கூடிய அரசியலும் அரசியல் விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அது ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக கிடையாது. நான் எதுக்கு விலகணும்? நான் எந்த தவறுமே செய்யலையே. அதாவது என்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இது 2வது முறை தேர்தல். இந்த முறையும் அதுபோல் பெரம்பூர் தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை சில வேளை இந்த தேர்தலில் 100 வாக்குகள் பெரம்பூர் தொகுதி மக்கள் அளித்தாலும் அதுக்காக நாங்கள் எப்பயுமே மனசு வேதனைப்பட மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். திரும்பியும் மக்கள் பணிகளில் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மக்களோடு மக்களாக களமாட வேண்டும். மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை பயன்பெறத்தக்க வகையில் இருக்கிற பல திட்டங்களுக்கு ஆதரவாக நாம் மக்களோடு மக்களாக இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தான் ஏற்படுமே தவிர, அவர்கள் வழங்கிய வாக்குகள் இவ்வளவு, அதனால் நான் ஒரு பேனிக்காகவோ அதனால் சோர்வடையவோ மாட்டேன். இன்னும் நிறைய மக்கள் பிரச்சனைகளை பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு, ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய களப்பணியை மகாத்மா காந்தி மக்கள் கட்சி ஆற்றவில்லை. இது ஒரு உண்மை. அப்போ அதை பூர்த்தி செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தா அதில் ஏதோ ஒரு ஆனால் உண்மையிலே ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் சார், பாராட்டணும் கண்டிப்பாக. நாங்கள் இன்னும் அந்த அளவுக்கு இறங்கலை அப்படின்றது உண்மையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. 6 ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சியே இப்போ தான் களப்பணியில் நாங்கள் இன்னும் இறங்கணும் போது, 2 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி அவங்களும் இப்போ தானே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஏன் நீங்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கரிசனம் காட்டலாமே. இல்லை, எப்பயுமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியையும் ஒரு சிறிய கட்சியும் ஒப்பிடவே கூடாது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரையிலையும் அது ஒரு 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய வியூகம். அவர்களுடைய இப்போ 234 தொகுதிகளிலும் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லா வேட்பாளர்களுமே விஜய் என்கிற ஒரு பிம்பத்தை நம்பி அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவருடைய கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், அவரை நம்பி களத்தில் இறங்கினவர்கள். அவர்களுடைய சொந்த உழைப்பை போட்டு அவர்கள் சேமித்த பணத்தை வைத்துதான் இந்த அரசியலை, அந்த தேர்தல் கான்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மிக்க கட்சி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு கரெக்டான அணுகுமுறை இல்லாமல் பண்ணுவது தவறு என்று நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு 2 வருஷமோ 6 வருஷமோ முக்கியம் கிடையாது. அதாவது 2 நாட்களாக இருந்தால் கூட நம்ம எடுத்து வைக்கிற பாதை கரெக்டாக இருக்கணும், கரெக்டான களமாடல் இருக்கணும். எங்கள் கட்சியை நம்பி ஒரு 5 பேரோ 10 பேரோ இல்லை 15 பேரோ இன்னைக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் விஜயை நம்பி 234 தொகுதிகளில் 231 தொகுதிகளையும் இன்னைக்கு போட்டியிடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுடைய வியூகம் வித்தியாசமாக இருக்கணும். அவர்களுடைய வியூகம் யாருமே விமர்சனம் செய்யாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை தான் நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். ஸோ அவங்க கட்சி ஒரு பெரிய கட்சி அப்படின்றத சொல்கிறீங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் பார்க்கணுன்ட்டு. 2 ஆண்டுகளான விஜயுடைய தாவேகா கட்சியும் பல ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி. உண்மையாகவே உண்மையான கடினமான உழைப்பு, 20 வருட அரசியல் போராட்டம், களப்போராட்டம் என்று கூட சொல்லலாம். ஒரு துணிச்சலான ஒரு நல்ல அரசியல்வாதி. எல்லாரையுமே எதிர்த்தார், விமர்சனங்களை முன்வைத்தார். அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த 20 வருட உழைப்பின் பலன் எப்படின்னா, சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தில் வர்ற அளவிற்கு பல லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று அந்த 3வது இடத்தை அடைந்தவர். இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த கட்சி அட்ரஸ் இல்லாமல் போகிற அளவுக்கு இந்த டிவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தாக்கம் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. அவருடைய உண்மையான உழைப்பு வீணடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விஜய் திமுகவோட பி டீம் என்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன். திமுகவுடைய பி டீம்னு சொல்லிட்டீங்க. சாரி, அவங்க ஒரு பக்கம் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் விஜய் ஏதாவது சொல்றோம், நீங்க இப்ப திமுகவுடைய பி டீம்ன்றீங்க. இல்லை, அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3வது இடத்தை அடைந்த சீமான் அவர்கள் இந்த முறை கண்டிப்பா 2வது இடத்தை அடைந்திருப்பார். கண்டிப்பா எதிர்கட்சியா வந்திருப்பார். எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது தெரியும், எல்லா அரசியல் தெரிந்தவர்களுக்கும் இது தெரிந்த உண்மை. ஆனால் இன்று அவர் ஒரு 4வது இடத்தை அடைகிற அளவுக்கு விஜய் அந்த ஓட்டுக்களை எல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்குகளை பூரா சிதறடிச்சிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இதை பி டீம் தானே சொல்ல முடியும்.
அதாவது பிஜேபியோடைய பி டீம், டிஎம்கேயோடைய பி டீம், ஃபைனலி விஜய் வந்து இப்போ யாருக்கு தான் வேலை பார்க்குறாருன்னு தெரியாத அளவுக்கு ஆளாளுக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சீமான் அவர்கள் 2வது இடம் 3வது இடம் அது இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பெரிய வளர்ந்துருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவாக இருக்கட்டும், இல்லைன்னா தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் இவங்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் தாண்டி உங்கள் மனசாட்சியோட நீங்கள் வந்து பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு. வெறும் 2 ஆண்டு ஆன தாவேகா இந்த தடவை 2026 எலெக்ஷனில் ஒரு பெரிய அலையை வந்து அப்படியே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு பெரிய அலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எப்படின்னா, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 74 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அது 85% அதிகரித்தது. ஏறத்தாழ ஒரு 11 விழுக்காடு வந்து வாக்குப்பதிவுகள் அதிகமாக நடைபெற்றது. இதற்கு காரணம் வந்து கண்டிப்பாக விஜய் என்கிற ஒரு பிம்பம் தான். ஏன்னா சிறுவர்கள் சிறுமிகள் இருந்து வயதான முதியவர்கள் வரையிலும் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், அதாவது ஜனநாயக கடமை ஆற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பொறுப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அரசியல் தெரியணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவருடைய அரசியல் வரவு வந்து உருவாக்கி இருக்கு. இதை வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது. அதுபோல் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், டிஎம்கே காரங்களாக இருக்கட்டும், ஏடிஎம்கே காரங்க, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் நான் உட்பட எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. சில வேளை விஜய் வந்துடுவாரோ, சில வேளை விஜய் ஒரு எதிர்கட்சியாக வந்துடுவாரோ, அதாவது விஜய் நம்பி இருக்கிற அவர்களுடைய ரசிகர் இவர்கள் எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் அவருடைய மனசில் வந்து எல்லாருடைய மனசில் பச்சை குத்தி இருக்குது, விஜய் தான் முதலமைச்சர் என்று. அப்போது இந்த ஒரு தாக்கத்தை அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். டிஎம்கே காரங்களுக்கே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த பயம் இருந்ததுனால தான் அவர் சேகர் பாபு வந்து பகிரங்கமாக பிரச்சனை பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் மிரட்டுறாரு, நேரே போய் சண்டை போடுறாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம். ஐயையோ, நம்ம சில வேளை வந்து இந்த முறை இல்லை நம்ம ஆட்சி அதிகாரம் பறிபோய் விட்டால் எல்லாமே வெட்டா வெளிச்சம் ஆகிடுமே. ஒரு மாட்டு அரசியல் வந்தால் நம்மளுடைய எல்லா முறைகேடுகளையும் நம்ம செஞ்ச எல்லா ஊழல்கள், நம்ம செஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே வந்து அச்சடிச்சிடுவாங்களே, எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிவிடுவாங்களேன்ற ஒரு பயம் ஒரு சைடு இருக்கும். இந்த பயத்தையும் அவர் தான் ஏற்படுத்தினார். அண்டு இப்போ ஒரு 50 வருட அரசியல் வரலாற்றில் முதலாக ஒரு கட்சியை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு வந்து ஒரு 2 வருஷ அரசியல் வந்து செயல்பட்டிருக்குன்றத ஒரு நிசாப்தமான உண்மை. அதை வந்து நான் மறக்க முடியாது. மனசாட்சியாக கேட்டதுனால நான் சொல்கிறேன், இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவருடைய தாக்கம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்த தேர்தலில் ஒரு வாக்குப்பதிவு மூலிமா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையாலேயே வந்து என்னைக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தான் தெரியும். எந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒவ்வொரு கட்சியினரும் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் பேங்கை வந்து அப்படியே காப்பாற்றி இருக்கிறாங்களா, இல்லை இவர் வந்ததுனால மாற்றம் அடைஞ்சிருக்கா, இவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலப்பணியும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியும் வந்து வளரணும், தமிழ்நாட்டு மக்களும் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.